வெல்கம் டு கைகோர்ஸ் கேகே லெசன்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் அவர் சொசைட்டி. இது கிளாஸ் 1 EVS சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். அவர் சொசைட்டி அப்படின்னா என்ன? நம்மளுடைய சமுதாயம். சமுதாயம்னா நம்மளை சுற்றியுள்ள மக்களை பத்தி பார்க்க போறோம். நம்ம என்னெல்லாம் பண்டிகைகள் கொண்டாடுறோம், என்னெல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடுறோம் அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? Learning objectives. The learners identify and understand the importance of different festivals. Appreciate the different roles of people in society. இந்த பாடத்தோட நோக்கம் என்ன? இந்த பாடம் படிக்கிறது மூலமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்? நம்ம என்னெல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடுறோம், அதோட முக்கியத்துவம் என்ன, திருவிழாக்களின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் நம்மளை சுற்றியுள்ள மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்மளுக்கு எந்த வழியில பயன்படுறாங்க, நம்மளுக்கு எப்படி ஹெல்பர்ஸா இருக்காங்க, அவங்களோட செயல்கள் என்ன, நம்மளும் அவங்களுக்கு என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றோம், நம்ம என்ன செய்யறோம் அவங்களுக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்மளோட பணிகள் என்ன அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். Festivals. We celebrate many festivals. Some are celebrated to thank nature and others are local celebrations. All festivals are occasions to express our unity. Festivals அப்படின்னா என்ன? திருவிழாக்கள், அப்படி இல்லைன்னா பண்டிகைகள். நம்ம ஒரே ஒரு ஃபெஸ்டிவல் தான் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறோமா? இல்லை, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறோம். என்னெல்லாம் கொண்டாடுறோம்? பொங்கல், தீபாவளி, ஹோலி, கிறிஸ்மஸ், ஈத், குருபுராப். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல்ஸில் முக்காவாசியான ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிறோம். சரிங்களா? தேங்க் நேச்சர்னு தான் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கான ஒரு திருவிழா. மித்தது பார்த்தீங்கன்னா லோக்கல் செலிப்ரேஷன் அப்படின்னா உள்ளூர் கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சும்மா லோக்கலை கொண்டாடுறது. இந்த ஃபெஸ்டிவல்ஸ் மூலமா நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட யுனைட்டியை காமிக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேதர் பண்றோம், நம்ம சொந்தக்காரங்களோட சேர்றோம். ஸோ சேர்ந்து ஒன்னா கொண்டாடுறோம் அப்படின்றது என்னது? நம்மளுடைய ஒற்றுமையை காட்டுது. சரிங்களா? ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ். ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்னது? பாரம்பரியமா கொண்டாடுறது. உங்க அப்பா அம்மா கொண்டாடி இருப்பாங்க, உங்க தாத்தா பாட்டி கொண்டாடி இருப்பாங்க, அவங்களோட தாத்தா பாட்டி, இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது என்னது? ஒரு பாரம்பரியமான ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழா. ஸோ அந்த கேட்டகரியில என்ன வருது? பொங்கல் வருது. சரிங்களா? Do you know why we celebrate Pongal? Pongal is a harvest festival. A good harvest brings happiness to all. During Pongal, we thank nature for giving us the food we eat. பொங்கலை என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த மந்த்ல வரும்? ஜனவரியில் வரும். சரிங்களா? 14, 15 இந்த மாதிரி தேதிகளில் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை திருநாள், நம்மளுக்கு அந்த வயல்ல விளையிற நெற்பயிர்கள் எல்லாமே நல்லா இருக்கணும், நிறைய அறுவடையை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. சரிங்களா? அதே மாதிரி சூரியனை கொண்டாடுவாங்க. சூரியனுக்கு நன்றி சொல்லுவாங்க. சூரியன் மட்டும் இல்ல, அந்த இயற்கைக்கு நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இயற்கை மூலமா தான் நம்ம சாப்பிடுற அத்தனை உணவுகளும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை நன்றி தெரிவிக்கிறதுக்கான கொண்டாடப்படுற நாள் தான் இந்த பொங்கல். சரிங்களா? இந்த பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்? இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக கொண்டாடுறோம். ஏன்னா இயற்கை மூலமா தான் நமக்கு அத்தனை உணவுப் பொருட்களும் கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற அத்தனை உணவுப் பொருட்களும் நீங்க தயாரிக்கிறீங்களா? இல்ல, இந்த இயற்கை நமக்கு கொடுக்கிறது. அந்த மூலப்பொருள் மூலமா தான் நம்ம சமைக்கிறோம். சரிங்களா? சோ இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கணும் என்னைக்குமே. We celebrate Pongal for 4 days. Each day has a unique feature. பொங்கல் ஒரு நாள் மட்டும் கொண்டாட மாட்டோம், 4 நாள் தொடர்ந்து கொண்டாடுவோம். சரிங்களா? ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு, ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. சோ என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள் என்ன சொல்லுவாங்க? போகி அப்படின்னு சொல்லுவாங்க. On this day, people discard old things and clean their homes. இந்த போகி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க மக்கள்? அவங்க வீட்டில் ஏதாச்சும் பழசு இருந்துச்சுன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. டிஸ்கார்ட்னா தூக்கி எறிகிறது, இல்லைன்னா அப்புறப்படுத்துறது. சரிங்களா? அப்புறப்படுத்தி அவங்க வீடையே ரொம்ப கிளீனா சுத்தமா வச்சுக்குவாங்க. சரிங்களா? They also paint the walls with limestone, சுண்ணாம்பு, making the house bright and clean. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுக்கு பெயிண்ட் வெள்ளை அடிப்பாங்க. சரிங்களா? சுண்ணாம்பு, அதுதான் வெள்ளை அடிக்கிறது தான் இங்க சொல்றாங்க. வெள்ளை அடிக்கும் போது என்ன ஆகும்? வீடே அப்படியே பிரைட்டா மாறிடும். வெள்ளைனால உங்க வீட்டை கலர் பண்ணீங்கன்னா வீடு எவ்வளவு பிரைட்டா இருக்கும், பிரகாசமா இருக்கும், அதே மாதிரி சுத்தமா இருக்க மாதிரி இருக்குமா? சோ அதை அன்னைக்கு பண்ணுவாங்க.
They draw beautiful columns in front of the house. வீட்டு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அழகான கோலங்கள் வந்து போடுவாங்க. நாங்க இருந்த டைம்ல வந்து இந்த ஃப்ளோர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிமெண்டால மேட் பண்ணதா வந்து இருக்கும். சரிங்களா? சோ அதனால என்ன பண்ணுவோம், பெயிண்ட்ட வாங்கி வீட்டுக்குள்ளேயும் நாங்க வந்து கோலங்கள் எல்லாம் போடுவோம். They burn old and damaged items. Burning tires and plastic items makes the air dirty. This should be avoided. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழைய யூஸ் ஆகாத பொருள், டேமேஜ்டு உபயோகம் இல்லாத பொருட்கள் வந்து இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து சரி செய்ய முடியாத பொருட்கள். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? அத ஒண்ணா போட்டு எரிப்பாங்க. சில நேரம் அதுல வந்து டயர்ஸும் போட்டு எரிப்பாங்க. ரப்பர்னால மேடான டயர்ஸ போட்டு எரியும்போது என்ன ஆகும்? அதோட ஸ்மெல் வந்து அந்த ஏரியாவையே வந்து பாதிக்கும். நெக்ஸ்ட் ஏர் கம்ப்ளீட்டா வந்து மாசுபடும். சரிங்களா? அந்த காற்று இருக்கு பார்த்தீங்களா? கருப்பா வந்து வரும். நீங்க டயர் வந்து எரிச்சத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப கருப்பா வந்து வரும். அந்த ஏரே வந்து அப்படியே வந்து மாசுபட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் எரிக்கிறதையும் தவிர்க்கணும். அத ப்ராப்பரா வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ, அந்த விதத்துல வந்து டிஸ்போஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எல்லா கழிவுகளோடையும் சேர்ந்து வந்து நீங்க வந்து போடக்கூடாது. ஒண்ணா சேர்த்து எரியக்க கூடாது. ஸோ இத மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். மனசுல வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் டே. அத என்ன சொல்லுவாங்க? தைப்பொங்கல். 2வது நாள வந்து தைப்பொங்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. On this day, people prepare பொங்கல் in a new pot with their newly harvested rice. அதாவது அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க மக்கள்? பொங்கல் வந்து செய்வாங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் தான் வந்து இருக்கும். அந்த பொங்கல வந்து எதுல வந்து செய்வாங்க? ஒரு புது பானையில வந்து செய்வாங்க. அதாவது புதுசா அறுவடை பண்ண அரிசி இருக்கு பார்த்தீங்களா? அத யூஸ் பண்ணி ஜெனரலா வந்து பொங்கல் வந்து வப்பாங்க. இன்னமும் கிராமங்கள்ல வந்து இப்படி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணாதனால, நம்ம வந்து கடைகள்ல தான் அரிசி வாங்கி நம்ம வந்து வைக்கிறோம். சரிங்களா? தே வொர்ஷிப் அண்ட் தேங்க் தி சன். அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிப்போம். சரிங்களா? சூரியன் வந்து என்னது? ஒரு இயற்கை தான. நேச்சர் வந்து ஒரு நேச்சர். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து நன்றி தெரிவிப்போம். ஸோ இங்க பாருங்க எவ்வளோ அழகா பொங்கல் வந்து கொண்டாடுறாங்கன்னு. புது பானையில வந்து பொங்கல் வைக்கிறாங்க. இத வந்து பொங்க விடுவாங்க. சரிங்களா? ஸோ அன்னைக்கு கரும்பு எல்லாமே நம்ம வந்து சாப்பிடுவோம். 3 டே. 3 டே வந்து என்னது? மாட்டுப் பொங்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இட் இஸ் அ செலிப்ரேஷன் டு தேங்க் கேட்டில் விச் வொர்க் ஹார்ட் ஃபார் அஸ். அதாவது அன்னைக்கு வந்து நம்ம வந்து யாருக்கு வந்து நன்றி தெரிவிப்போம்? நம்மளுடைய கால்நடைகளுக்கு வந்து நன்றி தெரிவிப்போம். கால்நடைன்னா என்னது? அதுல வந்து ஆடும் வரும். ஆடு, மாடு இந்த மாதிரி கால்நடைகளுக்கு வந்து நன்றி தெரிவிப்போம். எதுக்காக வந்து நன்றி தெரிவிக்கிறோம்? அதாவது உழவனுக்கு வந்து இந்த மாடு வந்து ஹெல்ப் பண்ணுமா? வயல்ல வந்து உழுவுறதுக்காக. ஸோ அனிமல்ஸும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்ப உழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும், அது வந்து பால் தர்றது மூலமா நம்ம அதோட ப்ராடக்ட்ஸ வந்து அனுபவிக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்றாங்க? இந்த மாட்டுப் பொங்கல் வந்து கொண்டாடுறாங்க. இட் இஸ் அ செலிப்ரேஷன் டு தேங்க் கேட்டில் விச் வொர்க்ஸ் ஹார்ட் ஃபார் அஸ். நம்மளுக்காக அதுவும் வந்து கஷ்டமா வந்து உழைக்குது. சரிங்களா? கேட்டல்ஸ் ஆர் டெக்கரேட்டட் அண்ட் வொர்ஷிப்ட் ஆன் திஸ் டே. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கால்நடைகளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, கலர் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்ல பொட்டு வச்சு, மாலை போட்டு, அந்த மாதிரி அழகா இருக்கும் பார்க்கவே. கிராமங்கள்ல போனீங்கன்னா, நீங்க வந்து கட்டாயம் வந்து இத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அதையும் வந்து நம்ம வந்து வணங்குவோம். சரிங்களா? சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டும் நடக்கும். நீங்க டிவில வந்து பார்த்திருப்பீங்க. சரிங்களா? 4த் டே. அத என்ன சொல்றாங்க? காணும் பொங்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உழவர் திருநாள். இட் இஸ் அ டே ஃபார் தேங்கிங் தி ஃபார்மர்ஸ். அன்னைக்கு வந்து நம்ம வந்து யார வந்து தேங்க் பண்றோம்? விவசாயிகள வந்து தேங்க் பண்றோம். ஏன்னா, அவங்க இல்லைன்னா நமக்கு வந்து சாப்பாடே வந்து இல்ல. ஸோ, அவங்கள வந்து கட்டாயம் வந்து தேங்க் பண்ணணும். சரிங்களா? பீப்பிள் ஆல்சோ விசிட் ரிலேட்டிவ்ஸ், ஃபிரெண்ட்ஸ், டெம்பிள்ஸ் அண்ட் சீனிக் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹேவ் ஃபன் டுகெதர். அன்னைக்கு வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கூடுவாங்க. அவங்களோட சொந்தக்காரங்களோட ஒன்று கூடுவாங்க. நண்பர்கள், அப்புறம் கோயிலுக்கு வந்து போவாங்க. சீனிக் ஸ்பாட்னா சுற்றுலா தலம். ஏதாச்சும் வந்து இருந்துச்சுன்னா போவாங்க. எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமா வந்து அன்னைக்கு வந்து இருப்பாங்க. டேக் தி இன்கிரீடியன்ட் யூஸ்ட் டு மேக் ஸ்வீட் பொங்கல். ஸ்வீட் பொங்கல் செய்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பாருங்க. பொங்கல் வந்து எத யூஸ் பண்ணி பண்ணுவாங்க? அரிசி. புத்தம்புது அரிசி. அன்னைக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ண அரிசி. ஸோ ரைஸ். அப்புறம் வந்து பொங்கல் ஸ்வீட்டா வந்து இருக்குமா? ஸோ என்ன தேவ? மண்டவெல்லம் வந்து தேவ. சுகர், ஜாகரி அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பருப்பு, பாசி பருப்பு வந்து போடுவாங்களா? அதாவது டேஸ்ட்ட வந்து கூட்டும். சரிங்களா? அதே மாதிரி
கொஞ்சம் திக்காவும் வந்து இருக்கிறதுக்காக பொங்கலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேஷ்யூ கடைசில வந்து முந்திரி பருப்ப வறுத்து வந்து போடுவாங்க. நெய்யில வறுத்து. பால் வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ் பண்றவங்க டிக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க வந்து விட்டுருங்க. சரிங்களா? சில்லினா மிளகாய். மிளகாய் போடுவாங்களா? இல்ல. ஸோ இத விட்டுருங்க. லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் அப்டின்னா என்னது? உள்ளூர் திருவிழாக்கள். சரிங்களா? இப்ப மதுரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அழகர் ஆத்துல இறங்குறாரு பார்த்தீங்களா? அது வந்து ஒரு லோக்கல் ஃபெஸ்டிவல். உள்ளூர் மக்கள் ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க. அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? எவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாங்க அப்டின்ற மாரி. ஸோ இப்டி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இருக்கு. அத வந்து அந்தந்த மக்கள் வந்து நல்லா சிறப்பாகவே கொண்டாடுவாங்க. இப்போ வான்மதி இந்த பொண்ணு என்ன பண்றா? வென்ட் டூ சீ தி லோக்கல் வில்லேஜ் ஃபெஸ்டிவல் வித் ஹர் கிராண்ட்ஃபாதர். அதாவது லோக்கல்னா என்னது? உள்ளூர். உள்ளூர் திருவிழாவ வந்து பார்க்க போறா. அவங்க தாத்தாவோட சேர்ந்து. சரிங்களா? ஸோ என்னெல்லாம் அங்க வந்து பார்க்குறா, என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத சொல்றா. சரிங்களா? வான்மதி ரோட் ஆன் தி மெர்ரி கோ ரவுண்ட் ராட்டினம். ஃபர்ஸ்ட் எதுல வந்து போறா? இந்த ராட்டினம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஏறி நல்லா வந்து ஜாலியா வந்து சுத்துறா. ஸோ இந்த மாதிரி ராட்டினம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சந்தோஷமாவே வந்து இருக்கும். அப்படியே காத்துல வந்து பறக்கிற மாதிரி இருக்கும். ஷி வாட்ச்ட் தி கரகாட்டம் அண்ட் புலியாட்டம் டான்சஸ். அப்புறம் என்ன வந்து பார்க்குறா? கரகாட்டம் பார்க்குறா, புலியாட்டம் வந்து பார்க்குறா. கரகாட்டம் அப்டின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்பு மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. என்னன்னு வந்து தெரியல. சரிங்களா? ஸோ அது வந்து விழுகாம வந்து ஆடணும். தலையில வச்சுட்டு ஆடுவாங்க. எது மூலமாவும் கட்டியிருக்க மாட்டாங்க. தலையும் அந்த செம்பும். செம்பு தனியா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ விழுகாம அத வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்து ஆடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புலியாட்டம். புலி மாதிரி வேஷம் போட்டு ஆடுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது? புலியாட்டம். ஷி பாட் கலர்ஃபுல் பேங்கிள்ஸ், பலூன்ஸ் அண்ட் சம் டாய்ஸ். அடுத்து வந்து என்ன பண்றா? வளையல் வந்து வாங்குறா. வண்ண வண்ண வளையல்கள் வாங்கி போட்டுக்கிறா. அப்புறம் வந்து பலூன்ஸ் வாங்குறா. அப்புறம் வந்து என்ன பண்றா? பொம்மைகள்லாம் வாங்கிக்கிறா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்து உங்க ஊர்லயும் நீங்க வந்து பார்க்கலாம். உங்க தாத்தா, பாட்டி வீடு இருந்துச்சுன்னா, போய் வந்து பாருங்க இந்த மாதிரி இத. கம்ப்ளீட் தி பேட்டர்ன்ஸ், டெக்கரேட் அண்ட் கலர் தி டெம்பிள் கார். டெம்பிள் கார் அப்டின்னா வந்து என்னது? தேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் டெம்பிள் கார். டெம்பிள் கார்னா, இதுல வந்து சாமிய வச்சு கொண்டு போவாங்க. சரிங்களா? சில நேரங்கள்ல வந்து. ஸோ இது பேரு வந்து என்னது? தேர் அப்டின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? இப்போ இதுல என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட் த பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ்னா ஒரு டிசைன வந்து அப்டியே ரிப்பீட் பண்றது தான் பேட்டர்ன்ஸ். இங்க என்ன குடுத்துருக்காங்க? மேல சர்க்கிள் குடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்க புக்ல வந்து சர்க்கிள் பண்ணுங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன்ஸோட கம்ப்ளீஷன். இங்கே இலைகள வந்து தொங்க விடுற மாரி போட்டுக்கோங்க. வேற என்னலாம் டிசைன்ஸ் உங்களுக்கு தெரியுமோ ஆட் பண்ணிட்டு, இந்த டெம்பிள் கார வந்து அழகா வந்து கலர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் இருந்துச்சுன்னா, யூஸ் பண்ணி கலர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணுங்க. நீங்க நீட்டா வந்து பண்ணுங்க. சரிங்களா? தெரியல. ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் ஜாய். ஃபெஸ்டிவல்ஸ்னா என்னது? பண்டிகைகள். பண்டிகைகள்னாலே என்னது? கொண்டாட்டம் தான். ஜாய்னா கொண்டாட்டம். Festivals like Ramjan, Diwali, and Christmas are days of joy and sharing. ஸோ என்னெல்லாம் பண்டிகைகள் வந்து குடுத்துருக்காங்க? ரம்ஜான். ரம்ஜான் வந்து யார் நார்மலா கொண்டாடுவாங்க? முஸ்லிம்ஸ் வந்து கொண்டாடுவாங்க. தீபாவளி வந்து ஹிந்துஸ். கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ். ஸோ டிஃபரெண்ட் ரிலீஜியஸ் பீப்பிள் வந்து டிஃபரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸை வந்து கொண்டாடுவாங்க. சரிங்களா? ஸோ அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா நண்பர்களோட சேர்ந்து சந்தோஷமா வந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து தன் வீட்ல வந்து செஞ்சத வந்து மித்தவங்க வீட்டுக்கு வந்து பகிர்ந்துப்பாங்க. சரிங்களா? ஷேரிங். ஆன் தீஸ் டேஸ் பீப்பிள் வியர் நியூ ட்ரெஸ்ஸஸ். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? புத்தம் புது ஆடை வந்து அணிவாங்க. அண்ட் டெக்கரேட் தேர் ஹோம்ஸ். வீட்டையும் அலங்கரிப்பாங்க. சில பேர்லாம் பார்த்திருப்பீங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட வீடு வந்து ஸ்டார்ஸ்னால டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லா லைட்ஸா வந்து இருக்கும். அதே மாரி தான் தீபாவளி. தீபாவளி அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தே ப்ரிப்பேர் ஸ்பெஷல் ஃபுட் ஐட்டம்ஸ் விச் தே டிஸ்ட்ரிபியூட் டு எவ்ரிஒன். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்பெஷலான ஒரு உணவு வந்து தயாரிப்பாங்க. அந்த உணவ வந்து அக்கம் பக்கத்துல வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ ரம்ஜான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பிரியாணி வந்து கிடைக்குமா? உங்க வீட்டு பக்கத்துல யாராச்சும் முஸ்லிம்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க பண்ற பிரியாணி வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்கல்ல. ஸோ அன்னைக்கு வந்து என்னது? பிரியாணி வந்து கிடைக்கும். அதே மாதிரி தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் அப்போ பொங்கல் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி ஷேர் பண்ணியும் சாப்பிடணும். ரம்ஜான். அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? மாஸ்க்கு போயி அவங்க வந்து தொழுவாங்க. சரிங்களா? கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சஸ் போயி அவங்க வந்து என்னது? கேரோல்ஸ் வந்து பாடுவாங்க.
தீபாவளி அன்னைக்கு சில பேர் வந்து டெம்பிள்ஸ்க்கு வந்து போய் சாமி வந்து கும்பிடுவாங்க. சரிங்களா? ஸ்பெஷல் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ எந்த பண்டிகையில வந்து என்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க. தீவாளி. தீவாளின்னா என்ன பண்ணுவாங்க? மெயினா வந்து முறுக்கு சுட்டுருவாங்க. அதிரசம் வந்து சுட்டுருவாங்க. ஸோ இது 2ம் அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து எல்லார் வீட்லயும் இருக்கும். ரம்ஜான். ரம்ஜானுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? பிரியாணி பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஷீர் குருமா அப்படின்னு வந்து ஒண்ணு பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னாலே என்னது? கேக் தான். சரிங்களா? ரோஸ் குக்கீஸ்னா அச்சு முறுக்கு. அது 2ம் செய்வாங்க. டேக் தி கரெக்ட் வே ஆஃப் பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ். வெடிய எப்படி வந்து சரியா வெடிக்கணும் அப்படின்றத வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பையன் வந்து பாருங்க கிட்ட வச்சு வெடிக்கிறான். வெடிச்சா என்ன ஆகும்? மூஞ்சில பட சான்சஸ் இருக்கு. கண்ல பட சான்சஸ் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸஸ்ல பட சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எப்பயும் இப்படி வந்து பண்ணவே கூடாது. அதாவது ஒரு பெரியவங்க கூட இருக்கணும். நீங்க வந்து என்ன பண்ணணும்? வெடி வெடிக்கும்போது நீளமான குச்சிகள வந்து பயன்படுத்தி அத வந்து எரிக்க வைக்கிற மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பக்கெட்ல தண்ணி எப்பயும் கிட்டயே வந்து வச்சுக்கணும். ஏன்னா தீ பிடிச்சா கூட டக்குனு ஊத்தி அணைச்சிரலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேஸ்ல தான் வந்து நீங்க வந்து பட்டாச வந்து வெடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்ட்டான வே. இந்த பையன் பாருங்க சங்கு சக்கரம் வைக்கிறான். சரிங்களா? ஆனா வந்து கூட யாரும் எல்டர்ஸ் வந்து இல்ல. எப்பயும் வந்து வெடி வெடிக்கும்போது பெரியவங்க வந்து கூட இருக்கணும். ஸோ இப்படி நீங்க வெடிக்கிறது தப்பு. ஸோ இதுதான் கரெக்ட்டானது. இந்த பையன் வந்து கம்பி மத்தாப்பு வந்து யூஸ் பண்றான். சரிங்களா? கம்பி மத்தாப்பு 2 கையிலயும் வச்சிருக்கான். இதோட ஸ்பார்க்ஸ் வந்து கையில விழுகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கை வந்து புண்ணாயிரும். இந்த மாதிரி செய்யக்கூடாது. கம்பி மத்தாப்ப வந்து இந்த மாதிரி தான் நீங்க வந்து வெடிக்க வைக்கணும். சரிங்களா? வெடிக்க வைக்கிறது இல்ல. அதோட ஸ்பார்க்ஸ வந்து இந்த மாதிரி தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். மேல வச்சீங்கன்னா, உங்க ட்ரெஸ்ஸஸ்ல விழுக சான்சஸ் வந்து இருக்கு. உடம்புல பட சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எப்பயும் பெரியவங்களோட சேர்ந்திருந்து இந்த மாதிரி கம்பி மத்தாப்ப வந்து வெடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்ட்டான ஆப்ஷன். Abdul wants to give biryani to Vanmati and David. Guide Abdul to reach his friends. அப்துல் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரு? வான்மதி, டேவிட். சரிங்களா? அவங்களுக்கு வந்து பிரியாணி வந்து குடுக்கணுமா. அப்துல்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலாமா? பாதைக்கு போறதுக்கு. ஸோ எப்படி வந்து போறது? எந்த வழியில உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி போய் குடுத்துறலாம். சரிங்களா? இந்த பிரியாணிய வந்து குடுத்துறலாம். அவர் ஃப்ரெண்ட் நம்முடைய நண்பர்கள். வான்மதி wanted to send a letter to her friend. வான்மதிக்கு அவளோட தோழிக்கு வந்து கடிதம் வந்து அனுப்பணுமா. சரிங்களா? let us see whom she meet on the way. போற வழியில யார மீட் பண்றா அப்படின்றத பார்க்கலாம். போய் லெட்டர வந்து குடுக்குறா. யார்கிட்ட வந்து குடுக்குறா? "டு யூ டெலிவர் லெட்டர்ஸ்?" நீங்க இந்த கடிதத்த வந்து போய் சேர்ப்பீங்களா? அப்படின்னு வந்து கேட்கிறா. அப்போ வந்து அவங்க வந்து யாரு? "நோ, ஐ அம் அ டீச்சர்." நான் வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மேம். ஆசிரியர் வந்து டெலிவர் பண்ணுவாங்களா லெட்டர? இல்ல. ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாங்க? ஐ அம் ஃபாண்ட் ஆஃப் சில்ட்ரன். எனக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டு டீச் லெசன்ஸ் அண்ட் குட் வேல்யூஸ். நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைகளுக்கு வந்து பாடங்கள் நடத்துவேன். அப்புறம் வந்து என்னெல்லாம் பண்புகள், நல்ல பண்புகள் இருக்கு. அத வந்து சொல்லிக் குடுப்பேன். ஒரு மாரலோட இருக்கிறதுக்காக அவங்களுக்கு என்னெல்லாம் மாரல் வேல்யூஸ் இருக்கோ, அத வந்து நான் கத்துக் குடுப்பேன் அப்படின்னு வந்து மேம் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் யார்ட்ட போய் குடுக்குறா? இவங்கள பார்த்தா எப்படி இருக்கு? போலீஸ்மேன் மாரி இருக்கு. போய் கேட்கிறா அவங்க கிட்ட. "டூ யூ டெலிவர் லெட்டர்ஸ்?" நீங்க இந்த கடிதத்த போய் என்னோட தோழிகிட்ட வந்து போய் சேர்ப்பீங்களா? அப்படின்னு வந்து கேட்கிறா. அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க? "நோ, ஐ அம் அ போலீஸ்மேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அவகிட்ட? இல்ல. நான் வந்து ஒரு காவலர். காவலர்னா என்னது? போலீஸ்மேன். ஐ புரொடெக்ட் பப்ளிக் பிளேஸஸ் அண்ட் கீப் பீப்பிள் சேஃப். என்னுடைய வேலை வந்து என்னது? அதாவது பொது இடங்கள வந்து பாதுகாக்கிறது. அதே மாதிரி மக்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுக்குறது தான் என்னுடைய வேலை. அப்படின்னு வந்து இந்த போலீஸ்மேன், இந்த காவலர் வந்து சொல்றாரு. அடுத்து போய் யார பார்க்குறா? டாக்டர வந்து பார்க்குறா. "டு யூ டெலிவர் லெட்டர்ஸ்?" மேம், இந்த லெட்டர்ஸ வந்து நீங்க வந்து போய் என்னோட தோழிகிட்ட வந்து சேர்ற மாரி செய்வீங்களா? அப்படின்னு வந்து கேட்கிறா. அப்ப அந்த மேம் வந்து என்ன சொல்றாங்க? "நோ, ஐ அம் அ டாக்டர்." நான் வந்து ஒரு மருத்துவர். என்னுடைய வேலை வந்து என்னது? ஐ ஹெல்ப் சிக் பீப்பிள் கெட் வெல். உடம்பு முடியாதவங்கள வந்து சரி பண்றது தான் என்னுடைய வேலை அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் யார்ட்ட போறா? நர்ஸ் கிட்ட வந்து போறா. "டு யூ டெலிவர் லெட்டர்ஸ்?" இந்த லெட்டர்ஸ வந்து போய் கொண்டு சேர்ப்பீங்களா என்னுடைய தோழிக்கு? அப்படின்னு கேட்கிறா. அவங்க என்ன சொல்றாங்க? "நோ, இல்லை. நான் வந்து ஒரு செவிலியர்." நர்ஸ்னா வந்து என்ன சொல்லுவாங்க? செவிலியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஐ அம் கைண்ட் அண்ட் கேர் ஃபார் தி நீட் ஆஃப் சிக் பீப்பிள். நான் வந்து என்ன பண்ணுவேன்? என்னுடைய கடமை வந்து என்னது? நோயாளி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட அன்போடவும், அக்கறையோடையும் இருக்கிறது தான் என்னுடைய வேலை. ஐ டை
பேண்டேஜஸ் அண்ட் கிவ் இன்ஜெக்ஷன்ஸ். நான் வந்து காயங்களுக்கு மருந்து கட்டுவது, அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன்ஸ்னா ஊசி போடுவது. இது எல்லாமே இவங்களுடைய வேலை. அடுத்து யார்கிட்ட போய் கேட்குறாங்க? ஷாப் கீப்பர்ட்ட போய் கேட்குறா. "டூ யூ டெலிவர் லெட்டர்ஸ்?" இந்த லெட்டர வந்து கொண்டு சேர்ப்பீங்களா? அப்படின்னு வந்து கேட்குறா. இல்லை. அப்போ வந்து என்ன சொல்றாரு? "ஐ அம் எ ஷாப் கீப்பர்." நான் கடைக்காரர். "ஐ மெஷர் அண்ட் கவுண்ட் குட்ஸ் அண்ட் செல் தம் இன் மை ஷாப்." என்னுடைய வேலை வந்து என்னது? அதாவது மெஷர்னா அளக்கிறது. அளந்து குடுக்குறது. அப்படி இல்லைன்னா எண்ணி குடுக்குறது. இப்ப மக்கள் வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து ஒரு 10 டசன் முட்டை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எண்ணி குடுப்பீங்க. அதே மாதிரி 2 கிலோ அரிசினா அளந்து குடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி குடுக்குறது தான் இந்த கடைக்காரரோட வேலை அப்படின்னு வந்து அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து என்னது? வெஜிடபிள் வெண்டர் கிட்ட வந்து போய் கேட்கிறா. வெஜிடபிள் வெண்டர்னா என்னது? காய்கறி விற்பவர். "டூ யூ டெலிவர் லெட்டர்ஸ்?" இந்த லெட்டர் நீங்களாச்சும் போய் குடுப்பீங்களா? அப்படின்னு வந்து கேட்கிறா. அப்ப அவரு என்ன சொல்றாரு? "நோ, ஐ அம் அ வெஜிடபிள் வெண்டர்." நான் காய்கறி விற்பவர். "ஐ கெட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் செல் தம் இன் தி ஸ்ட்ரீட்ஸ் யூசிங் மை கார்ட்." அவர் வந்து என்ன சொல்றாரு? "நான் வந்து காய்கறிகள வந்து வாங்கிட்டு வந்து இந்த வண்டியில வச்சு வீதிகள்ல வந்து விக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்றாரு. சரிங்களா? கார்ட்னா அவரோட வண்டிய வந்து மீன் பண்றாரு. ஸ்ட்ரீட்ஸ்னா தெருக்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் யார்ட்ட போறா? பால்காரர்ட்ட வந்து போறா. "டூ யூ டெலிவர் லெட்டர்ஸ்?" "நோ, ஐ அம் எ மில்க்மேன். ஐ கேர் ஃபார் கவுஸ் அண்ட் பஃபலோஸ். ஐ சப்ளை மில்க் டு பீப்பிள்." அப்ப இவர் என்ன சொல்றாரு? நான் பால்காரர் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது இவர் வந்து என்ன சொல்றாரு? நான் பசுக்களையும், எருமை மாடுகளையும் பராமரிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே மாதிரி அது மூலமா கிடைக்கிற பால வந்து நான் வந்து மக்களுக்கு வந்து குடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் யார்ட்ட போறா? கடைசியா போஸ்ட்மேன் கிட்ட வந்து போயிட்டா. போஸ்ட்மேன்னா யாரு? போஸ்ட்மேன்னா அஞ்சல்காரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? "டூ யூ டெலிவர் லெட்டர்ஸ்?" அப்படின்னு வந்து கேட்கிறா. இந்த லெட்டர வந்து என்னுடைய தோழிக்கு நீங்க சென்றடைய செய்வீங்களா? அப்படின்னு வந்து கேட்கிறா. "எஸ், ஐ டூ. ஐ அம் அ போஸ்ட்மேன்." எஸ், என்னால முடியும். நான் தான் அஞ்சல்காரர் அப்படின்னு வந்து சொல்றாரு. "ஐ கலெக்ட் லெட்டர்ஸ் ஃப்ரம் தி போஸ்ட் பாக்ஸ்." இங்க போஸ்ட் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்குள்ள இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கலெக்ட் பண்ணுவேன். அதாவது சேகரிப்பேன். கடிதங்கள வந்து சேகரிப்பேன். அப்புறம் வந்து ஐ சார்ட் லெட்டர்ஸ் அக்கார்டிங் டூ தி அட்ரஸஸ். இப்போ அதுல முகவரி குடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கேத்த மாதிரி நான் வந்து அத வந்து பிரிச்சு எடுத்துப்பேன். சரிங்களா? ஐ டெலிவர் தி லெட்டர்ஸ் டூ தி கரெக்ட் அட்ரஸ். அப்புறம் அந்த கடிதத்த வந்து கரெக்ட்டான அட்ரஸ் எதுவோ அந்த அட்ரஸ்ல வந்து கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? என்னெல்லாம் லிஸ்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் என்னெல்லாம் ஹெல்பர்ஸ் வந்து பார்த்தோம்? டாக்டர் பார்த்தோம். அவங்களோட வேலை வந்து நோயாளிகள வந்து குணப்படுத்துறது. நர்ஸ் வந்து பார்த்தோம். அவங்க வந்து என்னது, இருக்க பேஷண்ட்ஸ வந்து கேரோட, அக்கறையோட பார்க்குறது, பேண்டேஜஸ் போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாமே அவங்க வேல. அப்புறம் டீச்சர் வந்து பார்த்தோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, லெசன்ஸ் டீச் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து குட் வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ் என்னவோ அத வந்து குழந்தைகளுக்கு வந்து எடுத்து வந்து சொல்லுவாங்க. அடுத்து காவல்காரர் வந்து பார்த்தோமா, போலீஸ்மேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, பீப்பிள வந்து புரொடெக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து சேஃபா இருக்கோம்னா, அவங்க ஒரு ரீசன் தான். இல்லன்னா யார் வீட்லயும் யாரும் போய் திருடிடலாம்ல. ஸோ, அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு போலீஸ்மேன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? மில்க்மேன் பார்த்தோம். அவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து பால் குடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? காய்கறி விற்பனையாளர வந்து பார்த்தோம். சரிங்களா? அவங்க அந்த தள்ளு வண்டியில காய்கறிகள வச்சு நமக்கு வீடு வீடா வந்து கொண்டு வந்து சப்ளை பண்றத வந்து பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிராசரி வச்சிருக்கவங்க, ஷாப் கீப்பர் கடைக்காரர வந்து பார்த்தோம். நமக்கு தேவையான அத்தன ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் அங்க போய் நம்ம வந்து வாங்கிக்கலாம். கடைசியா என்ன பார்த்தோம்? போஸ்ட்மேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளோட லெட்டர்ஸ வந்து யாருக்கு வந்து போய் டெலிவர் பண்ணணுமோ, கரெக்ட்டா போய் டெலிவர் பண்ணுவாங்க. கனெக்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ தியர் வொர்க் பிளேஸ். இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அவங்க எங்க வேலை பார்ப்பாங்களோ, அந்த இடத்த வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ். நீங்க டாக்டர்ஸ வந்து எங்க பார்க்கலாம்? ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கலாம். மருத்துவமனையில வந்து பார்க்கலாம். ஸோ டாக்டர்ஸ் மருத்துவர் எங்க இருப்பாரு? மருத்துவமனையில வந்து இருப்பாரு. போலீஸ்மேன் காவலர். போலீஸ்மேன் எங்க பார்த்திருப்பீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்திருப்பீங்களா? காவல் நிலையம். சரிங்களா? காவலர வந்து காவல் நிலையத்துல வந்து பார்க்கலாம். டீச்சர் ஆசிரியர வந்து எங்க பார்க்கலாம்? ஸ்கூல், பள்ளிக்கூடம். சரிங்களா? ஸோ, ஒவ்வொரு ஃபிரெண்ட்ஸும் ஒவ்வொரு பிளேஸ்ல வந்து இருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஹெல்ப்பர்ஸ் சரிங்களா? சீக்வென்ஸ் த பிக்சர் பை என்டரிங் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 டூ 5. இங்க ஒரு பிக்சர் வந்து குடுத்துருக்காங்க. இத வந்து வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 1ல இருந்து 5 வரைக்கும். ஸோ, எப்படி படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? இந்த பையன் வந்து லெட்டர் எழுதுறான். எழுதுனத வந்து போஸ்ட் பண்ணுவானா? போஸ்ட் பாக்ஸ்க்குள்ள வந்து போடுவானா? போட்டுட்டான்.
நெக்ஸ்ட் அந்த லெட்டரை வந்து போஸ்ட்மேன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்களா, அதாவது அதை திறந்து என்னெல்லாம் லெட்டர்ஸ் இந்த பாக்ஸ்குள்ள வந்து இருக்கு அப்படின்றத பார்த்து மொத்தமா எடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அச்சிடுவாரு. அச்சு எது எது எங்கெங்க போகணும் அப்படின்றத மாதிரி பிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 4. நெக்ஸ்ட் அந்த கரெக்டான அட்ரஸ்ல போய் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 5. சரிங்களா? ஸோ இப்படி வந்து சீக்வென்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்வென்ஸ்னா என்னது? வரிசைப்படுத்துறது. Evolution. Tick the objects that வான்மதி sees at a village festival. வான்மதி என்னெல்லாம் பொருட்களை வந்து பார்த்தா? அவளோட உள்ளூர் திருவிழால ராட்டினம் வந்து பார்த்தா. ஸோ ராட்டினம். நெக்ஸ்ட் கரகம் வந்து பார்த்தா. கரகாட்டம். வளையல் வந்து வாங்கினால. ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? Circle the things that is used to decorate your home at பொங்கல். பொங்கல் அன்னைக்கு உங்க வீட்ல வந்து என்ன பொருட்களை வந்து யூஸ் பண்ணி அலங்கரிப்பீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மாவிலை தோரணம் கட்டுவோமா? ஸோ இதை அலங்கரிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. கரும்பு வந்து சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்றது. டெக்கரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அலங்கரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ரங்கோலி யூஸ் பண்ணுவாங்க. ரங்கோலின்னா என்னது? கோலம் போடுறது. வீடை வந்து அலங்கரிக்கிறதுக்காக முன்னாடி அழகான கோலங்கள் வந்து போடுவாங்கல்ல. ஸோ இந்த 2 திங்ஸையும் வந்து பண்ணுங்க. இது கிறிஸ்மஸ்க்கு வந்து யூஸ் பண்றது இந்த ட்ரீ. சரிங்களா? கிறிஸ்மஸ் ட்ரீ. சர்க்கிள் த திங்ஸ் ரிலேட்டட் டு ரம்ஜான். ரம்ஜானுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ரம்ஜான்னாலே என்னது? பிரியாணி. ஸோ இதை சர்க்கிள் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஷீர் குர்மா, அந்த ஸ்வீட் வந்து அன்னைக்கு வந்து செய்வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? அவங்க ஹெட்ல கேப் வியர் பண்ணி மாஸ்க்ல போய் சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுவும் வந்து வரும். சரிங்களா? கரும்பு வந்து பொங்கலுக்கு ரிலேட்டட் ஆனது. ஸோ இதை விட்டுருங்க. சர்க்கிள் த திங்ஸ் ரிலேட்டட் டு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அப்போ என்னெல்லாம் திங்ஸ் வந்து ரிலேட் ஆயிருக்கு அதை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாண்டா கிளாஸ் கிஃப்ட்ஸ் கொடுப்பாரா? ஸோ சாண்டா கிளாஸ். நெக்ஸ்ட் என்னது? ஜிங்கிள் பெல்ஸ். ஸோ இது ரெண்டும். இது வந்து பொங்கலுக்குரியது, இது வந்து ரம்ஜானுக்குரியது. சரிங்களா? சீக்வன்ஸ் த டேஸ் ஆஃப் பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் ஃப்ரம் 1 to 4. அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் 4 நாள் கொண்டாடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, ஃபோர்த் என்ன அப்படின்றத வருஷப்படுத்த சொல்லியிருக்காங்க. சொல்றாங்க என்னன்னைக்கு என்னென்ன கொண்டாடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? போகி. அன்னைக்கு வந்து வீட்டில் உள்ள தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வந்து எரிப்போம். சரிங்களா? செகண்ட் வந்து தை திருநாள். அன்னைக்கு பொங்கல் வச்சு சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிப்போம். மூணாவது வந்து என்னது? மாட்டுப்பொங்கல். சரிங்களா? கால்நடைகளை வந்து ஒர்ஷிப் பண்ணி அதுக்கு வந்து டெக்கரேட் எல்லாம் பண்ணுவோம். சரிங்களா? ஃபோர்த் வந்து என்னது? உழவர் திருநாள், காணு பொங்கல். அன்னைக்கு எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் வந்து தேவையான இடங்கள் உலா சுற்றுறதுக்கு அந்த மாதிரி போவோம். சரிங்களா? ஹூ ட்ரீட்ஸ் பேஷன்ஸ். பேஷன்ஸ்னா என்னது? நோயாளிகள். யார் வந்து அதை வந்து சரி செய்வா? ட்ரீட்ஸ்னா சரி செய்யறது. டாக்டர். இஃப் யூ வாண்ட் டு பை அ பென்சில், வேர் ஷுட் யூ கோ? இப்போ உங்களுக்கு வந்து பென்சில் வாங்கணும். நீங்க எங்க போய் வாங்குவீங்க பென்சில்? ஸ்டேஷனரி ஷாப்ல வந்து வாங்குவீங்க. அங்காடி. சரிங்களா? அங்காடி அப்படின்னா. ஸோ இங்க இருக்க பாருங்க நிறைய பென் அண்ட் பென்சில். இங்க போய் வாங்குவீங்க. இது வந்து வீடு மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள போய் வாங்குவீங்களா? இல்ல. நெக்ஸ்ட் இது வந்து ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ல பேனா கிடைக்குமா? இல்ல. ஸோ ஸ்டேஷனரி ஷாப்ல வந்து போய் வாங்குவோம். மேட்ச் தி பிக்சர்ஸ். ஸோ எது எது எதுக்கு மேட்ச் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்க ஊசி குடுத்துருக்காங்க. இங்க வந்து மருந்துகள் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஊசி இல்ல வந்து என்ன பண்ணுவோம்? இந்த ஊசியில இந்த மருந்துகள வந்து ஏத்தி ஊசி போடுவோம். ஸோ இதோட மேட்ச் பண்ணுங்க. இங்க பாஸ்கெட் இருக்கு. இங்க காய்கறிகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பாஸ்கெட்ல வந்து காய்கறிகள் வந்து வைக்கலாமா? ஸோ இதோட மேட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க லெட்டர் அஞ்சல் வந்து இருக்கு. அத வந்து எதுல வந்து போடுவோம்? போஸ்ட் பாக்ஸ்குள்ள வந்து போடுவோம். இங்க வந்து மாடு வந்து இருக்கு. மாடு வந்து என்ன குடுக்கும் நம்மளுக்கு? பால் குடுக்கும். சரிங்களா? ஸோ இப்படி வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இது பால் வைக்கிறதுக்கான கேன் இது. சரிங்களா? கனெக்ட் தி சூட்டபிள் ஹெல்பர்ஸ் டு தி சென்டர் பிக்சர் இன் ஈச் ரோ. அதாவது என்ன குடுத்துருக்காங்கன்னா, இங்க நடுவுல வந்து படம் வந்து குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது வந்து யாரு? சூட்டபிளான ஹெல்ப்பர் யாரு? அப்படின்றத நம்ம வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு ரோலயும். இந்த பையன் கால்ல வந்து அடிபட்டிருக்கு. அடிபட்டா யார்கிட்ட வந்து போவோம்? டாக்டர் கிட்ட வந்து போவோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து மேட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பொண்ணு வந்து என்ன பண்றா? காய்கறிகள வந்து நறுக்குறா. காய்கறி இருந்தா தானே நறுக்க முடியும். ஸோ அத வந்து யார் வந்து குடுத்திருப்பா? வெஜிடபிள் வெண்டர் வந்து குடுத்திருப்பாரு. சரிங்களா? ஸோ இது. நெக்ஸ்ட் வந்து யாரு? இந்த பையன் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? யாரு சொல்லிக் குடுத்தா நீங்க வந்து படிக்க முடியும். ஒரு டீச்சர் சொல்லிக் குடுத்தா படிக்க முடியும். ஸோ ஆசிரியர். ஸோ மேட்ச் பண்ணியாச்சு. சரிங்களா? செல்ஃப் எவாலுயேஷன். இப்போ இது மூலமா நம்ம என்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? தி அண்டர்ஸ்டாண்ட். செல்ஃப் எவாலுயேஷன். I understand the importance of different festivals. I know the different roles of people in the society.
இந்த பாடம் படிச்சது மூலமா இப்ப நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? என்னெல்லாம் பண்டிகைகள் வந்து இருக்கு? அதோட முக்கியத்துவம் என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நம்மள சுத்தி உள்ள ஹெல்பர்ஸ் எல்லாம் யாரு? ஒவ்வொருத்தவங்களோட பணிகள் வந்து என்னென்ன? அப்படின்றத பத்தி நல்லாவே இப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? தேங்க் யூ கிட்ஸ்.